ஹலோ கைஸ், மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் டாபிக். பவர் ஆம்ப்ளிஃபையர் பற்றி பார்க்கலாம். அதை பற்றி கொஞ்சம் நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ எனக்கும் கிளாரிஃபை பண்ண வேண்டிய கடமை இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நான் பற்றி பேசலான் இருக்கேன். ஸோ இந்த டாபிக் வந்து பவர் ஆம்ப்ளிஃபையர் பற்றி. ஸோ என்னென்னா, இப்போ பவர் ஆம்ப் வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போது நம்ம எப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர் செய்கிறாங்க, விற்கிறாங்க. நம்ம அதை பற்றி எதுவும் தப்பாக சொல்ல. பட் ஆனால் வந்து மார்க்கெட்டில் பவர் ஆம்ப்ளிஃபையர் வந்து அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர் செய்கிறவங்க வந்து இது வந்து பிராண்டடை விட நல்லாயிருக்கும் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து பிராண்டுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ணுறோன்றது கிடையாது. ஸோ குட்வில் சவுண்ட்ஸோட மோட்டோவே வந்து இந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, கஸ்டமருக்கு வந்து எது வந்து பெனிஃபிஷியலாக இருக்குது, அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் எது நல்லா இருக்குது அப்படின்றது தான் நம்ம வந்து நம்மளோட மோட்டோவாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம பிராண்டட் ஆம்ப்ளிஃபையரில் வர்றதுக்கும் ஒரு அசம்பிள் ஆம்ப்ளிஃபையரில் வர்றதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்றதை பார்க்கலாம். சரிங்களா? ஏன்னா அவங்க இப்போ லோக்கல் செல்லர்ஸ் வந்து, ஐ டோன்ட் மீன் டு டிமினிஷ் லோக்கல் செல்லர் மார்க்கெட் ஆர் எனி திங். பட் நம்ம வந்து இப்போ அவங்க வந்து அப்படி தான் சொல்கிறாங்க, வந்து பிராண்டட் ஆம்ப்ளிஃபையரில் என்ன பயங்கரமாக வருது, அதை விட நம்ம வந்து நாங்கள் பக்காவாக பண்ணுறோம் அப்படின்றத பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 or 2 செல்லர்ஸ் தான் வந்து, ஐ மீன் டெக்னீஷியன் வந்து மேக் பண்ணுறாங்க. அதுவுமே வந்து அது ஒரு பீரியட் ஆஃப் டைமில் அது எப்படி மாறுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? என்னென்னா, இப்போது லெட்ஸே நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, இது வந்து சாம்சங் S20 ப்ளஸ். இந்த ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன். இது நான் எடுக்கும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. போக போக வந்து அப்படியே கொஞ்சம் டல்லான மாதிரி இருந்துச்சு, லேக் ஆக ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து அப்படியே பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ லோக்கல் ப்ராடக்ட் நம்ம வந்து ஓவர் ஆஃப் பீரியட் ஆஃப் டைமில் அப்படி தான் மாறுது. என்கிட்ட ஐஃபோன் எக்ஸ் இருக்குது, ஐஃபோன் 10. ஐஃபோன் எக்ஸு வந்து பர்ஃபார்மன்ஸிலோ அதோட ஸ்பீட் லெவலோ இன்னும் குறையல. ஸ்டில் வந்து அந்த கேமரா ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், அதோட கிளாரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ டாபிக் என்னென்னா, ஆண்ட்ராய்டு வர்சஸ் iOS கிடையாது. பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு சொல்ல வரேன். சரிங்களா? இது மாதிரி தான் வந்து உங்களுக்கு அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர்லும் கிட்டத்தட்ட ஒரு சேம் கம்பேரிசன் இருக்கிறதுனால இதை நான் கம்பேர் பண்ணுறேன். நீங்கள் அசம்பிள் ஆம்ப்ளிஃபையரில் வந்து நான் மைனஸ் என்னன்னு சொல்கிறேன். ஓவர் பீரியட் என்ன ஆகும்னா, அந்த பார்ட்ஸ்லாம் டெட்டரேட் ஆகும், உங்களுக்கு கரோட் ஆகும், கொஞ்சம் கொஞ்சம் நாளில் வந்து ஃபெயில் ஆகும். ஒன்றா உங்களுக்கு அந்த ஹிஸ் சவுண்டு, ஹம்மிங் சவுண்ட்லாம் வர ஆரம்பிக்கும் ஓவர் இயர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பர்ஃபார்மன்ஸ் மாறும். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து அசம்பிள் ஆம்ப்ளிஃபையரில் அந்த கொஞ்சம் நல்லாயிருக்கும், அந்த ட்ரிபிள் நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கு. பட் தெரில எனக்கு அதுவுமே வந்து இப்போது நீங்கள் ஒரு பவர் ஆம்ப் வந்து நல்ல பிராண்டடில் நீங்கள் அந்த ட்ரிபிள் ஃப்ரீக்வன்சி கேட்குறதுக்கும் அசம்பிள்லேயும் நல்ல வித்தியாசம் தெரியும். நீங்கள் வால்யூம் கெயின் பண்ணிங்கன்னா அந்த ஹார்ஷ்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து பவர் ஆம்ப்ளிஃபையரில் நல்ல பிராண்டில் அது இருக்காது, வேறஸ் நீங்கள் அசம்பிள் ஆம்ப்ளிஃபையரில் அது இருக்கும். மூணாவது வந்து ப்ராப்பர் R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறது. இப்போ ஒரு சிப்பு போடுறாங்க, ஐசி போடுறாங்க, அது வந்து எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க இது வந்து 200 வாட்ஸ் வரும், அது எந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ணி இல்லை எந்த லேபில் டெஸ்ட் பண்ணி பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். அவங்க சொல்கிறாங்க இது வந்து 200 வாட்ஸ் வரும். நாங்கள் வந்து இது எனக்கு தெரிஞ்சு எந்த பவர் ஆம்ப்ளிஃபையருக்கும் THD ரேஷியோ கொடுத்ததில்ல. டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் வந்து 100 வாட்ஸில் வந்து இது எவ்வளோ டிஸ்டார்ஷன் வரும், இல்லைனா ஒரு 200 வாட்ஸில் இது எவ்வளோ டிஸ்டார்ஷன் லெவல் வரும், இதெல்லாம் இப்போ நீங்கள் பிராண்டடில் கொடுக்குறாங்க. லெட்ஸே ஒரு பேராசவுண்ட் எடுத்துக்கங்க, ஒரு ஆந்தம் எடுத்துக்கங்க, ஒரு மரான்ஸ் கூட எடுத்துக்கங்க.
அதெல்லாம் வந்து 100 வாட்ஸில் இவ்வளோ டிஹெச்டி நாய்ஸ் ரேஷியோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் அப்படி கிடையாது, அசம்பிள் ஆம்ப்ளிஃபையரில் கிடையாது. அண்டு லாஸ்ட் பாயிண்ட், பவர் ஆம்ப்ளிஃபையர் ஆர் மேட் ஃபார் ஃபார் லாங் இயர்ஸ் சர்வ் பண்ணுறதுக்காக தான் பவர் ஆம்ப்ளிஃபையர். லைக் நீங்கள் ஏவிஆர் மாதிரி ஃபியூ இயர்ஸ் வர மாதிரி பவர் ஆம்ப் போட மாட்டாங்க, ரொம்ப வருஷம் ஆகும். நீங்கள் லெட்ஸே நீங்கள் ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன், அப்போவும் வேல்யூ இருக்கும் ஒரு பிராண்டடில். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம ஒரு சோனி லாஸ்ட்டாக எடுத்தோம், சோனி TAN 9000 ESன்னு நினைக்கிறேன் மாடல் எக்ஸாக்டாக. அது வந்து ஒரு 5 சேனல் ஆம்ப்ளிஃபையர். அது மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா 1998லேருந்து 2002-3 டைமில் தான் அது மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு 5 இயர்ஸில் வந்து அது வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அப்புறம் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் வந்து இப்போ நான் 2023 இன்னமும் அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது, நல்லா உழைக்குது. இது வந்து எத்தனை வந்து அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர் வந்து 20 இயர்ஸ் வந்து நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரில. 1 or 2 இருக்கலாம் எக்ஸம்ஷன் கேஸில். பட் ஆனால் நான் பார்த்ததில்ல ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அசம்பிள் ஆம்ப்ளிஃபையரில் வந்து நல்லா இருக்குது, அப்போ உள்ள மாதிரியே இப்பயும் சவுண்ட் குவாலிட்டி இருக்குது அப்படின்றத நான் பார்த்தது கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. இப்போது இதில் நான் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்குறேன் என்னென்னா, ஒரு ஏவிஆர் எடுக்கிறாங்க, அசம்பிள் பவர் ஆம்ப்ளிஃபையர் போகிறாங்க, 5 சேனல் 7 சேனல் அதுக்கு மேலே சேனல் போகிறாங்க. என்னென்னா அவங்களுக்கு வந்து அதில் வால்யூம் வந்து இப்போ இன்னொரு விஷயம் நான் இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேனே. எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஹார்ஷ் என்விரான்மெண்ட்டில் லவுட்னஸ் அதிகமாக இருக்கிற என்விரான்மெண்ட்டில் வந்து நல்லா கேட்டுட்டு வந்து டக்குன்னு வந்து நீங்கள் ஒரு நார்மல் என்விரான்மெண்ட்டுக்கு வரும்போது உங்களுக்கு டக்குன்னு சில சவுண்ட்லாம் கேட்காது அந்த அளவுக்கு. இப்போ நல்லா ஹெட்ஃபோன் கேட்டுட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா டக்குன்னு ஒரு சில சவுண்ட்லாம் நம்ம காது வந்து நார்மல் என்விரான்மெண்ட்டுக்கு லிசனிங் லெவலுக்கு வர்றதுக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுக்கும். அது மாதிரி நம்ம ஓவர் பீரியட் ஆஃப் டைமில் இந்த பஸ்ஸில் இந்த வீட்டில் அந்த மாதிரி கச்சேரிகளில் நல்லா லவுட்னஸாக கேட்டுட்டு அதே மாதிரி லவுட்னஸ் வந்து நம்ம வந்து ஒரு பவர்டு ஆம்ப்ளிஃபையர் பிராண்டடில் இருக்குமான்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அதான் அந்த டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் வந்து கம்மியாக இருக்கணுன்ற அதை கனெக்ட் பண்ணி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் பவர் அவுட்புட் கொடுப்பாங்க. நம்ம எந்த டெஸ்ட்டுமே இல்லாமல், இப்போ எக்ஸாம்பிள் எப்படின்னா, இப்போ டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு நார்மல் டோசேஜ் இல்லாமல் ஒரு டோலோ 650 மாத்திரை அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். டோசேஜ் அதிகமாக உள்ள மாத்திரை எடுத்தால் டக்குன்னு ஜுரம் போயிடும். ஆனால் வந்து அது லாங் ரன்னில் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்லதில்லை. இந்த கான்செப்ட் தான் பவர் ஆம்ப்ளிஃபையரில். நீங்கள் லாங்கர் டைமில் கேட்கும் போது உங்கள் காதுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும், அதிக லவுட்னஸ் கேட்கும் போது. அதுக்காக தான் இந்த டிஹெச்டியை கொண்டு வந்தாங்க. இவ்வளோ லிசனிங் லெவலில் இவ்வளோ டிஸ்டார்ஷன் இருக்குது அப்படின்றத கொண்டு வந்தாங்க. ஆனால் நம்ம மார்க்கெட்டில் என்ன பண்ணுறோம், சவுண்டு மட்டார்னு கேட்குற மாதிரி நல்லா கேட்குறோம். பட் அது வந்து நல்லதான்னு கேட்டால் நல்லது கிடையாது. அண்டு அதுதான் வந்து அந்த இதை எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பிராண்டட் பவர் ஆம்ப்ளிஃபையரில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வால்யூம் ரேஷியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா லவுட்னஸில் சொல்கிறேன் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் டெப்த்து, டீட்டெயிலு, கிளாரிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்டட் ஆம்ப்ளிஃபையரில் கண்டிப்பாக அதோட ரிசல்ட் நல்லாயிருக்கும். அது சொல்லுவாங்க அதை விட நல்லா அது பண்ணும் அப்படின்னு. இதில் நான் ஒரு சில மக்கள் எப்படி கன்வின்ஸ் ஆகுறாங்கன்னு பார்த்தோன்னா, அவங்க வந்து பிராண்டட் பவர் ஆம்ப்ளிஃபையர் போக மாட்டேன்றாங்க. போகாமல் இது ஒரு அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர் வச்சு கேட்கும் போது, இது நம்ம ஏவி ரிசீவரை விட இது நல்லா பயங்கர பவராக இருக்குது, ஸோ இது சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஏன்னா ஏவி ரிசீவரில் வந்து நீங்கள் ஒரு 10லேருந்து ஒரு 70 பாயிண்ட் 80 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 40-50 பாயிண்ட்லேருந்து தான் உங்களுக்கு வால்யூம் ரைஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரெஃபரன்ஸ் வால்யூம் 70 or 80 கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ அதுலேருந்து தான் ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு பவர் ஆம்ப்ளிஃபையரில் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் வச்சாலே வீடே பயங்கரமாக கேட்கும். அது வந்து நல்லதுக்கான்னு கேட்குறீங்க, நல்லதுக்கு இல்லை. இது வந்து லாங்கர் ரன்னில் நீங்கள் பார்க்கணும், யோசிச்சு பார்க்கணும். அது வந்து சவுண்ட் வந்து எத்தனை வருஷத்துக்கு வருது அப்படின்றத பார்க்கணும். இப்போ சோனி வந்து 20 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் சவுண்ட் நல்லா இருக்குது. இதே நீங்கள் ஒரு அசம்பிள் ஆம்ப்ளிஃபையரில் அப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஸோ
இதெல்லாம் தான் விஷயம். இப்போ வந்து பிராண்டடில் பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி, அந்த பார்ட்ஸு அதுக்கு உள்ள காம்பனன்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டியூரபிளாக போட்டிருப்பாங்க, நல்லா உழைக்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இப்போ அசம்பிள் ஆம்ப்ளிஃபையரில் வந்து காஸ்ட் கட்டிங்காக ரொம்ப கொஞ்சம் லோ காஸ்ட் போடுவாங்க, கொஞ்சம் சீப் ப்ரைஸில், நான் சீப்பாக ப்ராடக்ட்டை சொல்ல, சீப் ப்ரைஸில் உள்ள காம்பனன்ட்ஸ் போடுவாங்க. ஸோ வந்து அது உழைக்கிறதுக்கும் இது உழைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். 2 சவுண்ட் குவாலிட்டி வந்து அது வந்து நீங்கள் உங்களுக்கு எப்போ தெரியும்னா, நீங்கள் இப்போ ஐஃபோன், மறுபடியும் அதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஐஃபோன் வந்து 12 மெகா பிக்சல் தான். இப்போ தான் 14 ப்ரோ மேக்ஸில் வந்து அவங்க 48 போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஐஃபோன் 6, 7, 8, 9 கிடையாது, 10, 11, 12, 13லாம் பார்த்தீங்கன்னா அந்த 12 மெகா பிக்சல் தான் வச்சுருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டில் ஆனால் அப்படி இல்லை, 12, 24, 48, 100, 108லாம் போயிட்டாங்க. ஆனால் அந்த ஐஃபோனில் உள்ள 12 மெகா பிக்சல் கேமரா குவாலிட்டி உங்களுக்கு அந்த 108ல் இருக்காது. ஜூம் லெவல் வந்து உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணும், அது மாதிரிலாம் ஓகே. பட் கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் ஸ்பேஸில் கூட நீங்கள் ஐஃபோன் கிளாரிட்டி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். எக்ஸல் ஓவர் இயர்ஸ், இப்போது நீங்கள் 10 வருஷம் ஆகுது, 15 வருஷம் ஆகுது, நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்பலாம் வந்து உங்களுக்கு டெட்டரியேட் ஆகாது. ஒரு காம்பனன்ட்ஸ் ஆகட்டும், வந்து சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கணும் இருக்கும். இது வந்து நீங்கள் அசம்பிள் ஆம்ப்ளிஃபையரில் அப்படி இருக்காது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு செல்லர் சொல்கிறாங்க, காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர் வந்து இது வந்து ஒரு 50,000 70,000 ஒரு 5 சேனல் ஒரு 3 சேனல் விற்கிதுன்னா, உங்களுக்கு அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர் 10,000 15,000த்தில் இருக்கும். உங்களுக்கு வந்து சவுண்டு அதிகமாக கேட்குமே தவிர குவாலிட்டி இருக்கா? நீங்கள் வந்து சவுண்டு எதுக்கு நீங்கள் ஹோம் தேட்டர்லாம் நம்ம பண்ணுறோம்? ஒரு சினிமா ஹாலில் கேட்குறத வந்து நம்ம வந்து வீட்டில் கேட்கணுன்னு தான். அதை வந்து நீங்கள் ஹார்ஷாக கேட்குற ஒரு திருப்பி போயிட்டு ஒரு அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர் வச்சு அதை பவர் பண்ணுறது, உங்களுக்கு நமக்கு வால்யூம் இல்லாததுனால பவர் பண்ணுறதுன்றது எந்த இடத்துல வந்து உங்களுக்கு கன்வின்சிங் ஆகுறீங்க எனக்கு தெரியல. மக்கள் மேபி தெரியாமல் கூட இருக்கலாம், இதில் வந்து இந்த அளவு குவாலிட்டி இருக்குன்னு வந்து செல்லர். இப்போ ஒரு நான் விற்கிறேன்னா, நான் ஒரு அசம்பிள் மேனுஃபேக்சரிங் ஒரு பொருள் விற்கிறேன்னா, நான் என்னோடய பொருளை பற்றி நல்லா தான் சொல்லி ஆகணும். சார் இது சூப்பராக இருக்கும் சார், அதெல்லாம் என்ன சார் பிராண்டடு, இது நல்லா இருக்கும் சார், அப்படி தான் சொல்லி ஆகணும். அப்போ தான் நான் விற்க முடியும். இல்லைன்னா எப்படி வாங்குவாங்க? என் பொருள் நல்லா இருக்குன்னு சொன்னால் தானே வாங்குவாங்க. ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இப்போ நான் சொல்கிறதும் கேட்க வேணாம், நீங்கள் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணணும். நீங்கள் ரிசர்ச்னால் வந்து போயிட்டு உட்காந்து ஒரு 3 இயர்ஸ் அந்த மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோன்னா, எதுக்கு பிராண்டட் சொல்கிறேன்னா, இப்போது ஆந்தம் இருக்குது, ஆந்தம் வெல் நோன் பிராண்ட். ஆந்தமில் என்ன பண்ணாங்க, ஏஆர்சி இருந்துச்சு, ஏஆர்சி ஜெனிசிஸ்னு ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் விட்டாங்க ரூம் கரெக்ஷனுக்கு. ஏஆர்சி ஜெனிசிஸ் வந்து அவங்க இதை வந்து மார்க்கெட்டில் விடுறதுக்கு முன்னாடி வந்து 3 இயர்ஸ் வந்து R&D பண்ணாங்க. நேஷ்னல் ரிசர்ச் கவுன்சிலில் 3 இயர்ஸாக ரிசர்ச் பண்ணி அந்த ரூம் கரெக்ஷன் எப்படி பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து R&D போகுது, அதை பற்றி வந்து ரொம்ப ரிசர்ச் பண்ணுறாங்க. ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் விடுறதுக்கு முன்னாடி அது மாதிரி நிறைய பண்ணுறாங்க. ஒரு ப்ராடக்ட் வந்து மல்டிபிள் லெவல் ஆஃப் டெஸ்டிங்குள்ளே போகுது. அந்த ஒரு ஏவி ரிசீவர் ஆகட்டும், ஒரு பிராண்டட் ஆம்பாக இருக்கட்டும், இந்த மாதிரி பண்ணுறாங்க. அசம்பிளில் வந்து அப்படி கிடையாது. மார்க்கெட்டில் வந்து கிட்டு அதுக்கு நீங்கள் யூடியூப்பில் போட்டால் கூட வரும், நீங்களே கூட வீட்டில் செஞ்சுக்கலாம் பவர் ஆம்ப்ளிஃபையர், அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஈவன் தோ வந்து நீங்கள் இம்போர்ட்டட் ஐட்டம் வாங்கி அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர் மேக் பண்ணால் கூட உங்களுக்கு அந்த டிஹெச்டி வந்து அந்த அளவுக்கு பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு காம்பனன்ட்ஸ் போடணும், அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் பொருட்கள் கிடைக்கல. அதை நீங்கள் வாங்கி அந்தளவுக்கு நீங்கள் போடணுன்னா உங்களுக்கு காஸ்டிங் அதிகமாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் சவுண்டு தான் நமக்கு பிரதானம்னு போகும்போது ஓரளவுக்கு கொஞ்சம் பிராண்டடாக வாங்குங்க. ஸோ அதை தான் சொல்ல வரேன். ஏன்னா சவுண்டு அதிகமாக கேட்கணுன்ட்டு நீங்கள் வந்து எதையோ போய் ஒரு அசம்பிள்டு ஆம்ப்ளிஃபையர் ப்ளீஸ் வாங்காதீங்க. உங்களுக்கு இல்லைப்பா எனக்கு வந்து எனக்கு இதுதான்ப்பா பட்ஜெட்டு, எனக்கு அவ்வளோ ஆனால் சவுண்டு எனக்கு பயங்கரமாக வேணும், எனக்கு எப்படி இருந்தாலும் அடித்தாலும் பரவாயில்ல அப்படின்னீங்கன்னா ஓகே யூ கேன் கோ ஃபார் இட். என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல் உங்கள் டெசிஷன். ஸோ நான் எனக்கு அஃபோர்டபுள் இருக்குது ஆனால் வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க செல்லர் அப்படின்ட்டு போகாதீங்க. அதில் நிறைய வந்து ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, நிறைய மைனஸ் இருக்குது. அதனால தான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். இது நான் சொல்லணும்னு நினச்சேன். ரீசெண்டாக நம்ம பார்க்கும்போது என்கிட்டே கேட்குறாங்க, சார் வந்து எனக்கு ஏவிஆர் 3700 எடுத்து கொடுத்துட்டீங்க, இதுக்கு வந்து நல்லா ப்ரீஆம்ப் செக்ஷன்லாம் இருக்குது, அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர் வந்து எனக்கு ஒரு 30K 40Kல கிடைக்கிது, நான் வாங்கிக்கவா அப்படின்னா வேண்டாம் சார்ன்னு தான் சொல்லுவேன். எனக்கு வந்து அவங்க விற்கக்கூடாது அப்படி கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து அது ஒரு கம்ப்ளீட் ஃபுல் சவுண்டு கொடுக்காது. கம்ப்ளீட் வந்து ஒரு டீட்டெயில்டு ஒரு கிறிஸ்ப் கிளாரிட்டியான சவுண்டு கொடுக்காது. வந்து நீங்கள் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு எப்படி இன்னும் சொல்லலான்னா, நீங்கள் ஒரு நல்ல ஒரு பிராண்டட் பவர் ஆம்ப்ளிஃபையர் வச்சுருக்கவங்க ஒரு வீட்டில் அவங்க வீட்டில் போயிட்டு கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணி உங்கள் அசம்பிள் ஆம்ப்ளிஃபையர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ண மாட்டீங்க. அதுதான் சொல்கிறேன். நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுற மிஸ்டேக்னா, அந்த பவர் ஆம்பில் ஒரு பிராண்டட் பவர் ஆம்ப்ளிஃபையரில் கேட்குறது கிடையாது. கேட்காமலே இதில் வந்து கேட்குறதுனால இதுதான் பெட்டரோன்னு தோணும். எப்போவுமே அப்படி தான் வந்து நம்ம ஒரு இதை பார்க்குற வரைக்கும் வந்து இது பெட்டராக தெரியும். ஸோ நம்ம அது பார்த்தம்போது இது அந்தளவுக்கு இல்லையோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். நாங்கள் வந்து நிறைய பண்ணுறோம். ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷனில் பண்ணுறோம். ப்ராஜெக்டில் வந்து உங்களுக்கு ப்ரோ போடும்போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு சவுண்ட் டீட்டெயில் டெப்த்து போகிறதுனால எங்களுக்கு தெரியுது அந்த அளவுக்கு கிளாரிட்டி. ஈவன் இங்கே தஞ்சாவூரில் கேட்டிருக்கோம், மயிலாடுதுறையில் ஒரு வீட்டில் இருக்கேன். சார் எப்படி சார் இருக்குன்னா நம்ம அவங்க மனசுக்கு கோணக்கூடாதுன்னு பரவாயில்ல சார் நல்லா இருக்குன்னு சொல்லிடுறோம். ஏன்னா அவங்க சொன்னால் அவங்க வாங்கின பொருள் எப்போவுமே சொன்னால் ஒரு மாதிரியாக இருக்கும். இனிமேல் போகிறவங்க கொஞ்சம் யோசித்து வாங்குங்க அப்படின்றது தான் என்னோடய தாழ்மையான கருத்து. And thanks for watching guys. Have a good day.